Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகராட்சியின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கும் திமுக அரசை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகராட்சியில் அமைந்துள்ள புண்ணிய ஸ்தலமான ராமநாத சுவாமி திருக்கோவில் பகுதியில் சாலைகள் பழுதடைந்தும் தெருவிளக்குகள் எரியாமலும் சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படாமலும் இருப்பதன் காரணமாக இப்பகுதி வாழ் மக்களும் திருக்கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களும் மிகுந்த சிரமப்படுவதாக தெரிவித்துள்ளார். அதேபோல ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களும் மருந்துகளும் இல்லாத காரணத்தினால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் மிகுந்த அவதிப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசோ சிறிதும் அக்கறையின்றி வேடிக்கை பார்த்து வருவது மிகுந்த வேதனைக்கு உரிய விஷயமாகும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இவற்றிற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் வெகு விரைவில் வர உள்ளது என எச்சரிக்கை விடுத்துள்ள அவர், பொதுமக்களின் அவல நிலைக்கு காரணமான விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் வரும் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான கடம்பூர் ராஜு தலைமையிலும் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி முன்னிலையிலும் நடைபெறும் எனவும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற தவறிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக உடன்பிறப்புகளும் வியாபாரிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அன்போடு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார்.